வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய இரண்டாவது மலர் 17வது அத்தியாயம். நகரத்தில் பிரபலமான பொன்னுரங்கன் அண்ட் சன்ஸ் என்ற துணிக்கடையின் பகல் உணவு நேர மணி ஓங்கி ஒலித்தது. நேதாஜி சாலையில் உள்ளே ஓடியதொரு நெருக்கமான சந்தில் அமைந்திருந்த அந்த கடை வெளிப்பார்வைக்கு மிகவும் சிறியது போல காணப்பட்ட போதிலும் அடுத்த தெருவை எட்டிவிடும் அளவு உள்ளே நீளமாக வியாபித்திருந்தது. முன்பக்க கண்ணாடி அலமாரிக்குள் சட்டை, பேண்ட் முதலியவை தைக்க தேவைப்பட்ட விதவிதமான துணிகள் பெரிய சுருள்களாக நெருக்கமாக வைக்கப்பட்டிருந்தன. அடுத்த பகுதியில் பெண்களுக்கு தேவைப்பட்ட வாயில் புடவைகள், சைனா சில்க் விதங்கள், பாலிஸ்டர் புடவைகள் என்று பல ரக புடவைகள் அலமாரிகளில் அடுக்கப்பட்டிருந்தன. அடுத்த பகுதியை ரெடிமேட் ஆடைகள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன. கடைசியாக குழந்தைகளின் உடைகள் என்ற பகுதி கண்கொள்ளா காட்சியாக வாங்க வந்தவர்களை திகைக்க செய்யும் வண்ணம் அமைந்திருந்தது. தேவைப்பட்ட அத்தனையும் ஒரே கடையிலே வாங்கி கொள்ளலாம் என்ற காரணம் பற்றியும் தள்ளுபடி விலையில் தருகிறார்கள் என்ற ஆவலினாலும் கடையில் கூட்டம் எப்பொழுதும் திமுத்தது. அந்த கடையில் பூபதி ரெடிமேட் ஆடை பகுதியில் விற்பனை ஆட்களில் ஒருவராக வேலையை மேற்கொண்டிருந்தார். கட்டிடத்தின் பின்பகுதியில் இருந்த சாப்பாட்டறையை நோக்கி அவர் மெல்ல நடந்தார். பீங்கானில் கைகளை கழுவிக்கொண்டு முகத்தில் நீரை வாரி இறைத்தபடி பீங்கானுக்கு மேல் சுவற்றில் பதிக்கப்பட்டிருந்த கண்ணாடியில் தமது முகத்தை பார்த்து கொண்டவருக்கு லேசாக ஒரு அதிர்ச்சி. காதோரத்து கிருதாக்களிலும் முன்னேற்றி முடியிலும் நரை முன்னைவிட அதிகமாகிவிட்டிருந்தது. ஜோல்னா பையிலிருந்த சிறு துவாலியை எடுத்து முகத்தை அழுத்தி துடைத்து கொண்டார். கண்களின் கடையோரத்திலே காக்கையின் கால்களைப் போல ஆழமாக சுருக்கங்கள் காணப்பட்டன. இந்த சில நாட்களில் வேலைக்காக அலைந்து திரிந்து அனுபவித்த சிரமங்கள் தாங்காது பாத சுவட்டை அவர் முகத்திலே விட்டு போயிருந்தன. நல்ல வேலை, இந்த கடையிலேயாவது வேலை கிடைத்ததே என்றொரு திருப்தி அவருக்கு. பம்பாயில் பல ஆண்டுகளாக அவர் பார்த்து வந்த வேலைக்கு திடீரென்று ஆபத்து வந்தபோது அவர் மிகவும் கலங்கி போனார். தாராவின் சம்பாத்தியத்தை மட்டுமே நம்பி அவரும் குழந்தையும் பற்றாக்குறையின்றி வாழ முடியாதே. பம்பாய் வாசம் பணத்துக்கு நாசம் என்பார்களே, அதுபோல் அத்தனை ஆண்டுகள் அங்கே கணவனும் மனைவியும் வேலை செய்தும் கணிசமாக பணத்தை சேமிக்க இயலவில்லை. வெயிலிலும் மழையிலும் ஓடிச் சென்று மின் ரயிலை பிடித்து கூட்டத்தில் நீந்தி அவரவர் அலுவலகத்திற்கு சென்று உழைத்து களைத்து ஒரே ஒரு முறை அறை கொண்ட குடியிருப்புக்குள் வந்து அடைந்து கொண்டனர். இருவரின் சம்பளமும் வாடகைக்கும் சாப்பாட்டுக்கும் உடைக்குமே சரியாக இருந்தது. பம்பாய் தேவதை மகாலட்சுமி வந்தவர்களுக்கெல்லாம் வாழ்வளிப்பாளாம். ஆனால் அங்கிருந்து பணத்தை வாரி கட்டி கொண்டு வெளியேற அனுமதிக்க மாட்டாளாம். பாமரர்கள் பல சொல்ல கேட்டிருக்கிறார். உண்மை என்பது அவர் வேலை பார்த்த அந்த மில் மூடப்பட்டு விட்ட போதுதான் தெரிந்தது. கிடைத்த கொஞ்சம் ஈட்டு தொகையோடு வேறு முயற்சியில் ஈடுபடும்போது தாரா சொன்னால், நாம் ஏன் சென்னைக்கு சென்று குடியேறிவிடக்கூடாது? அங்கே இத்தனை செலவு ஆகாது. எங்கள் நிறுவனத்தின் கிளை அங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு என்னை மாற்றிவிடும்படி மேனேஜரிடம் கேட்கட்டுமா? கையில் காசு இல்லாத அந்த பெரிய நகரத்தில் எத்தனை காலம் வாழ முடியும்? அப்படியே செய். நான் உனக்கு முன்னர் அங்கு சென்று வேலை ஏதாகிலும் தேடிக்கொள்கிறேன் என்றார் பூபதி. 1 மாத காலத்திற்கு பின்னர் அவளை சென்னை கிளை அலுவலகத்திற்கு மாற்றி தருவதாக மேனேஜிங் டைரக்டர் ஒப்புக்கொண்டார். ஆனால் அந்த 1 மாதத்திற்குள் பூபதி சற்றென்று வேலை கிடைத்ததா? அவரது வயது அவருக்கு பெருத்த இடைஞ்சலாக இருந்தது. சுண்டினால் ரத்தம் தெரிக்கும் இளைஞர்களுக்கே வேலை கிடைக்காது திண்டாடும்போது வயதால் வெற்றி காய்ந்து கொண்டு இருக்கும் அவருக்கு சற்றென்று வேலை கிடைத்து விடுமா? பம்பாயில் வேலை வாய்ப்புகள் அதிகம். அங்கேயே தக்க வேலை கிடைக்காது திண்டாடுவதற்கு பட்டணத்தில் சுலபமாக கிடைக்கவா போகிறது? தேடி ஏமாந்து அழுத்து போய் கையில் இருந்த கடைசி காசையும் லாட்ஜிற்கு செலவிட்டு சவிப்போடு நின்றபோதுதான் அந்த துணிக்கடையில் விற்பனை பகுதியில் விற்பனையாளர் வேலை கிடைத்தது. அவரது படிப்பு, முந்தைய அனுபவம் முதலிய தகுதிகளுக்கு ஒவ்வாத வேலை. மாதம் 500 ரூபாய் சம்பளம். அதை ஏற்பதா?
தாராவுக்கு கடிதம் எழுதி கேட்டபோது உடனடியாக அந்த வேலையை ஒப்புக்கொள்ளும்படி புத்தி சொல்லி பதில் போட்டு விட்டிருந்தாள். தாரா பார்த்து வந்த அந்த கணக்கர் வேலையில் அவள் அந்த பகுதி தலைவருக்கு அடுத்தபடியாக இருந்தாள். நீண்ட கால உழைப்பு முதலியவற்றின் பலனாக அவளுக்கு கம்பெனி 1300 ரூபாய் சம்பளமாக தந்து உதவியது. மற்ற சலுகைகள் வேறு கிடைத்தன. பூபதிக்கு தமது இயலாமையை எண்ணி வெட்கமாக தான் இருந்தது. ஆனால் தாரா அதை பொருட்படுத்தவே இல்லை. கணவன் மனைவி என்று நமக்குள் சம்பளத்தை பற்றி ஏன் இந்த குழப்பம்? பம்பாயில் வேலை பார்க்கும்பொழுது நீங்கள் என்னை விட அதிகம் சம்பாதித்து கொண்டிருந்தீர்கள். அப்போது நான் வெட்கப்பட்டேனா என்று மடக்கிவிட்டாள். சென்னைக்கு வந்ததுமே தாரா ஒரு சில நாட்களில் குடியிருக்க அந்த அவுட் ஹவுஸை தேடி பிடித்து ஒழுங்கு செய்து முன்பு போல ஒரு அமைதியான வாழ்க்கையை அவருக்கு அமைத்து தந்து விட்டாள். தாராவுக்கு முகராசி ரொம்ப அதிகம். பள்ளிக்கூடத்தில் இடம் கிடைப்பது குதிரை கொம்பாக்கி விட்டிருக்கும் இந்த நாளில் அருகில் இருந்ததொரு பள்ளியில் மகனுக்கு எப்படியோ இடம் பிடித்து விட்டாள். சும்மா சொல்லக்கூடாது. தாராவை போன்றதொரு மனைவிக்கு இவரை கிட்டியது எத்தனை ஒரு பாக்கியம்! அவரது சிந்தனையை துண்டிப்பவர் போல கடையின் வேறு ஒரு ஊழியர் பீங்கான் அருகே வந்து ஓங்காரத்துடன் வாய் குப்பளித்து முகம் கழுவ தொடங்கியதும் பூபதி நகர்ந்து கொண்டார். அந்த கடையில் வேலைக்கு அமர்ந்த நாளிலிருந்து அவர் பின்னால் சுவர் ஓரமாக கிடந்த ஒரு மேஜை அருகே தான் சாப்பிட உட்காருவது வழக்கம். ஜோல்னா பையிலிருந்து டிஃபன் டப்பாவை எடுத்து மேஜை மேல் வைத்து மெல்ல திறந்தார். குப்பென்று பிரியாணியின் வாசனை முகத்தை தாக்க நாவில் நீர் புரண்டது. அத்துடன் உள்ளத்தில் விருக்கென்ற அந்த நினைவுகளும் கூட புரண்டெழுந்தது. அவருக்கும் வேலைக்கும் அத்தனை பொருத்தம் இருக்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆரம்ப காலத்தில் அகமதாபாத்தில் 6 மாதங்கள், சூரத்தில் ஓராண்டு காலம், கல்கத்தாவில் 2 வருஷம் என்று தங்கி கிடைத்த வேலைகள் எதிலும் ஒட்டாது நாடோடியாக திரிந்து கொண்டிருந்தார். மனமும் உடலும் உழைந்து போய்த்தான் முடிவில் அவர் பம்பாய் நகருக்கு ஒரு நல்ல வேலையை தேடிக்கொண்டு புறப்பட்டு வந்திருந்தார். கையில் இருந்த சொற்ப தொகையில் ஹோட்டலில் தங்கி வேலை தேடுவது சாத்தியப்படாது என்று நேரே சாந்தா குரூஸ் பகுதியில் வசித்த தமது ஒன்றுவிட்ட மாமனை தேடிக்கொண்டு வந்தார். பல ஆண்டுகளுக்கு முன் அந்த பகுதிக்கு வந்த நினைப்பு. அந்த குடியிருப்பு பகுதி ரயில் நிலையத்துக்கு அருகாமையில் இருப்பதாக நினைவு. முதல் நாள் மழையில் நனைந்து விட்டதால் லேசான தலைவலியும் தொண்டை கரகரப்புமாக உடல் அசைத்தில் தள்ளாட அவர் மெல்ல நடந்து பல மாடி கட்டடமான அந்த குடியிருப்பு பகுதியை கண்டுபிடித்து விட்டார். 3வது மாடியில் 16ஆம் எண்ணில் வசித்த மாமன் வீட்டு வாயிற்கதவு முன் நின்று கொண்டு மெல்ல அழைப்பு மணியை அழுத்தினார். கதவு லேசாக திறந்து கொண்டது. ஆனால் இணைப்பு சங்கில் இடுக்கு வழியே அந்த இழுக்கு வழியே ஒரு இளம் பெண் எட்டி பார்த்தாள். கோன் ஹை, யார் அது என்று இந்தியில் மெல்லிய குரலில் கேட்டாள். மாமாவின் பேத்தி போலும் என எண்ணிப்படி, நான் திரு வாகிசன் அவர்களுக்கு சொந்தம், அவரை பார்க்க வந்திருக்கிறேன் என்றார் சுத்தமான தமிழில். யாருமா அது என்று பதில் உள்ளே இருந்து ஒரு ஆணின் குரலாக தமிழில் ஒலித்தது. கதவில் பொருத்தப்பட்டிருந்த அந்த சங்கிலியை நீக்கி அவரை உள்ளே அனுமதித்தாள் அந்த பெண். ஒரே ஒரு அறை கொண்டதொரு குடியிருப்பு அது. டீ கொண்டு வந்து குடுமா என்று அவளுக்கு கட்டளையிட்டுவிட்டு வீட்டின் பெரியவர் அவரை உட்கார சொல்லி உபசரித்து ஒரு மோடாவை அருகே நகர்த்தி போட்டார். நாங்களும் தமிழர்கள்தான். 2 தலைமுறையாக இங்கேயே தங்கி வாழ்கிறோம். திருநெல்வேலி பக்கம் இருந்து என் பாட்டனார் வந்தார். ஊரை போய் பார்க்க ஆசை, ஆனால் குடிப்பினை இல்லை. நீங்கள் எந்த ஊர் என்று அன்புடன் விசாரித்தார் அவர். பூபதி தேநீர் கோப்பையை கையில் எடுத்துக்கொண்டு ஒரு வாய் பருகுவதற்குள் வயிற்று குமற்றலுடன் எழுந்து நின்றார். உடம்புக்கு என்று பதறிய அந்த பெரியவர் தாங்களாக அவர் பிடித்து கொண்ட போது வியப்புடன் கூவி விட்டார். தாரா, இவருக்கு நல்ல காய்ச்சலம்மா. நாடாக்கட்டிலை நிமித்தி போட்டு படுக்கையை ஒழுங்கு செய், பிறகு டாக்டரை அழைச்சி காட்டலாம். முன்பின் தெரியாத அந்த பெரியவரும் அந்த இளம் பெண்ணும் அவரிடம் காட்டிய பாசமும் பரிவும் கொஞ்சம் நஞ்சமல்ல. காய்ச்சலுடன் அவர்களது கணிப்பில் சில நாட்கள் அங்கு படுத்து கிடந்த போதுதான் அவர்களை பற்றிய எல்லா விவரமும் தெரிந்து கொண்டார். அவரது ஒன்றுவிட்ட மாமா வாகிசன் அந்த குடியிருப்பை காலி செய்து கொண்டு டெல்லியில் இருந்த மகனோடு வசிக்க சென்று 2 ஆண்டுக்கு மேலாகிவிட்டது என்றும், அதற்கு பின்னர் தாராவும் அவளது தந்தையும் அங்கே குடியேறினார்கள் என்றும் தெரிந்து கொண்டார். தாரா தனது 10வது வயதில் தாயை இழந்துவிட்டாள் என்றும், BA பட்டத்திற்கு பின்னர் தட்டெழுத்தில் கணக்கராக வேலை பார்க்கிறாள் என்றும், பெரியவர் தாம் செய்த வேலையை நின்று ஓய்வடைந்து தற்சமயம் பகுதி வேலை ஒன்றில் ஈடுபட்டு வாழ்கிறார் என்றும் புரிந்து கொண்டார். ஒரு சில நாட்களில் அவரும் அந்த குடும்பத்தாரும்
மிகவும் நெருக்கமான நண்பர்களாகி விட்டனர். உடம்பு சிறிது குணமானதும் அடுத்ததாக இருந்த குடியிருப்பு பகுதியில் ஒரு சிறிய அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டு வாழத் தொடங்கினார் பூபதி. பம்பாய் வாழ்க்கையை அவர் தொடங்கிய 2வது மாதத்தில்தான் அந்த துயர சம்பவம் நடந்தது. பகுதி வேலைக்கு போய் திரும்பி வந்த பெரியவர் மயக்கமாக நாற்காலி மீது சாய்ந்தவர் எழுந்திருக்கவே இல்லை. அப்பாவுக்கு என்னவோ ரொம்ப மயக்கம் வந்திருக்கு, வந்து உதவி செய்யுங்க என பதறிக்கொண்டு ஓடி வந்த தாராவின் பின்னால் விரைந்தார் பூபதி. உதவிகளுக்கு அப்பால் போய்விட்டார் பெரியவர் என்ற உண்மை அவருக்கு பெருத்த அதிர்ச்சியாக இருந்தது. தன்னந்தனியான இளம் பெண் தாரா அழகு எனும் ஆபத்துடன் எத்தனை காலம் அங்கே தனியே வசிக்க இயலும்? கூட துணைக்கு ஒரு நண்பன் போல் நான் இருப்பேன், கவலைப்படாதே என்று உறுதி கூறினார் பூபதி. ஆனால் அவள் ஒத்துக்கொள்ளவில்லை. சுற்றிலும் உள்ளவர்களின் கண்களில் அந்த நட்பு அசிங்கமாக தெரியுமே. வெறும் துணையாக இருந்து உதவ முன்வரும் அவர் அவளது வாழ்க்கை துணையாக ஏன் மாறக்கூடாது? துணிவாக கேட்டுவிட்டாள். உனக்கும் எனக்கும் உள்ள வயது வித்தியாசத்தை நினைத்து பார்த்தியா? எத்தனை சொல்லியும் அவள் ஒரே உறுதியாக இருந்தாள். அவளுக்கு உதவ அவர் முன் வந்தால் அவளது வாழ்க்கை துணைவராக அமைந்து உதவினால்தான் ஏற்க முடியும் என்று பிடிவாதமாக சொல்லிவிட்டாள். இதனால் பின்னால் நீ வருந்தும்படி ஏற்பட்டால் சந்தேகத்துடன் கேட்டார். நான் எடுக்கும் எந்த முடிவிற்கும் நான் வருத்தப்பட்டதில்லை. இந்த முடிவு என்னுடையது. இதனுடைய பலாபலன்கள் என்னை சேர்ந்தது. யாரையும் நான் பிற்காலத்தில் இதற்காக நொந்து கொள்ள மாட்டேன். போதுமா? லேசாக சிரித்தாள். அருகில் இருந்ததொரு கோவிலில் அவர்களது திருமணம் மிகவும் எளிய முறையில் நடந்தேறியது. திருமண விருந்திற்கு கூட வேலை செய்த சில தோழர்களை மட்டுமே அவர் அழைத்திருந்தார். அந்த சிறு வீட்டில்தான் விருந்து. மணப்பெண் தான் சமைத்தாள். அவள் தயாரித்த பிரியாணியையும் குருமாவையும் எல்லோரும் சுவைத்து சாப்பிட்டனர். பட்டுப்பூச்சியின் சிறகுகள் படப்படுத்தது போன்ற இமைகளுக்கு பின்னால் ஒளிவிட்ட கண்களும் கூர்மூக்கும் கோதுமை வண்ணமுமாக பொம்மை போல சிவப்பு வண்ண சந்தேரி சேலையில் மணப்பெண்ணாக அவள் எத்தனை அழகாக இருந்தாள்! ஏன் இன்னமும் அவளது அழகு குன்றவே இல்லையே? தோற்றத்தில் மட்டுமா அவள் அழகி? குணத்தில் எத்தனை அழகானவள்! சுவையாக சமைத்து போட்டு பரிவுடன் கவனித்து கொண்டு எளியதான அவர்களது வாழ்க்கையை எத்தனை இனிமையாக்கி விட்டிருக்கிறாள்! தாரா சமைத்து கட்டி கொடுத்து அனுப்பியிருந்த பிரியாணியின் சுவையில் நாக்கு உரியது. அவளது நினைவில் கண்கள் பனித்தன. உணவை முடித்து கொண்டு டிஃபன் டப்பாவை கழுவி துடைத்து பையில் போட்டுக்கொண்டு பகல் பொழுது வேலையை கவனிக்கச் சென்றார். சென்னைக்கு வந்து வேலையில் சேர்ந்த பின்னர் அவர் தாராவுக்கு மாலை வீட்டுக்கு திரும்பும்போது ஒரு முழம் மல்லிகைப்பூவை வாங்கி செல்வதை வழக்கமாக்கி கொண்டிருந்தார். ஆபரணங்கள், பட்டாடைகள் முதலியவற்றை வாங்களுக்கு பரிசீலிக்க இயலாவிட்டாலும் பாசமிக்க தம் மனைவிக்கு ஒரு முழம் பூவையாவது வாங்கி தரக்கூடாதா என்பது அவர் எண்ணம். அன்று மாலை அவர் பாதை ஓரத்தில் உட்கார்ந்திருந்ததொரு பூக்காரியிடம் ஒரு முழம் மல்லிகைப்பூவை வாங்கி தமது பைக்குள் போட்டுக்கொண்டு சில்லறை தந்துவிட்டு நிமிர்ந்தவர் திடுகிட்டு போனார். சார், உங்களைத்தானே என்று தம்மை நோக்கி வந்த அந்த வயதான மனிதனுடன் பேச துணிவின்றி சற்றென்று கூட்டத்தில் கரைந்து மெல்ல நகர்ந்த பஸ்ஸில் தாவி ஏறி கொண்டு விட்டார். வெகு நேரம் அவரது மார்பு படபடவென்று துடித்தது. உடம்பு முழுவதும் சருகு போல உணர்ச்சி வசத்தில் ஆடுவதை உணர்ந்தார். அவர் சந்திக்க விரும்பாத மனிதரை அவர் இதுவரை 2 முறைகள் சந்தித்து விட்டாரே. ஏன் உலகம் இவ்வளவு சிறியதாக இருக்கிறது? பலவும் எண்ணி படபடக்கும் நெஞ்சோடு வண்டியின் கம்பியில் தொங்கிய வாரை பிடித்து கொண்டு கூட்டமாக நின்றார். அப்படியே அந்த கூட்டத்தில் முகம், பெயர் என்று இல்லாத ஒரு மனிதனாக அவர் வாழ முடியாதா? மனம் ஏங்கி இறைஞ்சியது.